பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். நாம் வாழ்கிற காலம் இயேசுவின் வருகையின் காலமா இருக்குது. கடைசி நாட்களா இருக்குது. இந்த கடைசி நாட்கள்ல உலகத்தின் பாவம் நிறைந்திருக்குது. ஆனா இந்த நாட்கள் பத்தி வேதகம் என்ன எப்படின்னு சொல்லுகிறது, அதாவது பொல்லாத நாட்கள். அப்போ இந்த நாட்கள் நல்ல நாட்களை போல இல்ல, இது பொல்லாத நாட்களா இருக்குது. அதுதான் வேதத்துல பார்க்கிறோம், ஈவில் டேஸ். அப்போ இந்த நாட்கள்ல பொல்லாத நிறைந்ததா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோமா, காலத்தை என்ன பண்ணோம், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். கர்த்தருக்குள்ள நாம கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாட்கள் பொல்லாத ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வேத வாக்கியம் மூலமாக நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம இந்த கடைசி நாட்கள்ல சம்பவிக்க போற காரியங்களை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். ஏன்னா அதுக்கான அடையாளங்கள், அதே போல அவருடைய வருகையின் காலகட்டம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். யாருக்கு? பாலகருக்கு, தம்முடைய சீஷர்கள் வெளிப்படுத்தியிருக்கார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின போலவே இன்றைக்கும் தம்முடைய உண்மையான சீஷர்களுக்கு ஆவியானவர் சபை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கார் அந்த ரகசியங்களை. ஆனா உலகம் அந்த ரகசியங்களை அறியவில்லை. அதனால தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒருவருக்கும் இல்லை. உலகத்துக்கு அவருடைய வருகை குறித்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனா சீஷர்களுக்கு அது அறிந்திருக்கிறபடியால் அவருடைய வருகை குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. ஆனா இந்த காலகட்டத்துல, இந்த பொல்லாத நாட்களில நாம இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல அநேக ஓமைகள் மூலம் ஆண்டவர் எச்சரித்திருக்கார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மத்தியில ஓமைகள் மூலமாக அநேக எச்சரிப்பு கொடுத்திருக்கார். அதனால நாம அவருடைய சீஷர்களா இருக்கிற நாம கூட இந்த எச்சரிப்பை பெற்று நாம இந்த காலத்துல எப்படி எச்சரிக்கையோடு விழுத்திருக்க வேண்டும், ஞானமற்றவர்களை போல இல்லாம ஞானம் உள்ளவர்களை போல் விழுத்திருக்க வேண்டும் என்று வேதாகமும் நம்ம எச்சரிக்கிறது. வாசிக்கலாம். முதல்ல எபேசர் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும். முதல்ல, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மக்கள், இயேசு அறியாத மக்கள், அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. ஏன்னா தேவனை அறியாத மக்கள் அவர்கள் ஞானத்தோட நடக்க மாட்டாங்க, விவேகம் இருக்காது. ஆனா உண்மையான ஞானம் உள்ளவர்கள் யார சொல்ல முடியும்? தேவனுடைய ஞானத்தை பெற்று, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்று ஞானமான்களை போல் நடந்து கொள்ளுதான் சொல்றாரு. நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடக்காம ஞானம் உள்ளவர்களை போல, அதாவது கவனமே நடந்து கொள்ள வேண்டும். ஞானமற்றவர்களை போல நடக்காம ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஏன்னா நாட்கள் எப்படி இருக்குதான், பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரெடீம் த டைம். அப்போ இந்த சமயம், இன்னைக்கு இருக்கிற சமயமும் காலமும் இது இன்னும் அதிகமா இருக்க போறதில்ல. ஒருவேளை 1 வருஷம், 2 வருஷம், இல்ல ஒரு 3 வருஷம் இருக்கலாம். ஏன்னா நாம் எல்லோரும் அந்த வருகின் காலகட்டத்துல முடிவுல 6000 வருஷத்தின் காலகட்ட முடிவில் தான் இருக்கிறோம். அந்த முடிவு காலத்துல இருக்கிறதுனால நமக்கு அதிகமான நாட்களும் இல்ல, அதிகமான நேரமும் இல்ல, சமயமும் இல்ல. அதனால இந்த காலத்தை, இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஞானம் உள்ளவர்களை போல என்று வேதாகம் எச்சரிக்குது. இதிலே எபேசர் 5:17 வசனத்தை வாசிங்க. அதே போல, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். அதனால நாம ஞானம் உள்ளவர்களை போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வார்த்தை கூறுகிறது. அதே போல நீங்கள் மதியற்றவர்களை போல் இல்லாம கர்த்தருடைய சித்தம் என்னதென்று, அவருடைய சித்தத்தை அறிகிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். ஏன்னா உலகம் அவர் சித்தத்தை அறியாது. தேவனை அறியாத மக்களுக்கு அவர் சித்தம் என்னன்னு புரியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது, அந்த ரகசியங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அதனால நாம அறிந்திருக்கிறபடியால சித்தத்தை என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவது மாத்திரமல்ல, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதாகம் எச்சரிக்கிறது. அப்போ வசனத்தை கேட்டவர்கள், உணர்ந்து கொள்ளவர்கள் தங்களை காத்து கொண்டார்கள் சொல்லி பார்க்க முடியும். அப்போ கேட்கிறவர்கள் உணர்வடைய வேண்டும். அப்போ வசனம் கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்டு உணர்வடைந்தால்தான் வருகிற ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பூச்சக்குதல் மேல் வரப்போகிறது, பேர் ஆபத்து, பேர் அழிவு என்று எழுதப்பட்டிருக்குது. அதில் தப்பிக்க போறது யாரு? வசனத்தை கேட்டு காத்து கொண்டோம்னா, இந்த வசனத்தை கேட்ட உடனே ஆம், கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை இது, இதன்படி நான் நடக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து காத்து கொண்டவர்கள், தன் இருதயத்திலே காத்து கொண்டவர்கள் மட்டும்தான் அது தப்பிக்க முடியும்.
வசனத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன் என்று தன் செவியை விலக்கினவனுடைய ஜெபம் அருவருப்பு என்று வேதம் எச்சரிக்கிறது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பு, அது கேட்க மாட்டேன் வசனத்தை என்று மறுதளிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? தேவன் முன்பாக அருவருப்பா இருப்பாங்களாம். ஆனா கேட்டவர்கள், சாந்தமா ஏற்றுக்கொண்டவர்கள், இதுல காத்து கொண்டவர்கள் மட்டுமே அந்த வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்க முடியும் என்று வேதகம் நமக்கு புத்தி சொல்கிறது. அதே போல இந்த காலம், சமயம் இதெல்லாமே இயேசு கிறிஸ்து நம் முன்னாவே அறிவித்திருக்கிறார் இல்லையா? அந்த சமயங்கள், அதே போல அடையாளங்கள், எந்த காலகட்டம் இருக்க போது, என்னென்ன நடக்க போகுது, தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எப்போது நிறைவேறி முடிய போகுது, நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், இந்த 7 விதமான காலகட்டத்துல எந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதனால நாம் வாழுகிற இந்த காலகட்டம் கடைசி எக்காலம், 7வது காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருப்பதுனால, ஏன்னா சமயம் அதிகமா இல்லை, அதே போல நாட்களும் அதிகமா இல்லை. ஏன்னா அவர் வருகிற அந்த நிமிஷம் போலதான் இருக்குது. எல்லாமே கண் நிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிகிற காரியமா இருக்குது. எல்லாமே காசா இஸ்ரேல் போர் கூட பாத்தீங்கன்னா 23ஆம் வருடம் தொடங்கி கடைசியில நம்ம 25 வந்துட்டோம். ரொம்ப வேகமா நாட்கள் செல்கிறது இல்லையா? அப்படி வருகை கூட அதே போல கண் நிமைக்கும் நேரத்துலதான் நடக்க போறது. அதன் நாம ஞானம் உள்ளோலை போல அவர் சித்தத்தை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. வாசிகளா, பிரசங்கி 9:12 வாசிகளா. தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். ஆமென். பாருங்க, தன் காலத்தை மனுஷன் அறியான். அறியான் சொன்னது உண்மையான இயேசுவின் சீஷர்களை அல்லது இயேசுவின் பிள்ளைகளை பாத்திர அல்ல. தேவனை அறியாத மக்கள் தான் அறிய மாட்டாங்க ரகசியத்தை. தன் காலத்தை மனுஷன் அறியான். அப்போ தேவனை அறியாத மக்களுக்கு அந்த காலத்தை அறிய முடியாது. ஏன்னா மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவே, ஒரு வலையை வீசும்போது மச்சங்கள் எப்படி சிக்கிக் கொள்கிறதோ அதே போல குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவே மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே. அப்போ இந்த பொல்லாத காலம், இன்னைக்கு பாக்குற காலம் பொல்லாத காலம் தான் இல்லைங்களா? ஆரம்பத்துல சோதாம் குமார் பட்டணம் போலதான் இன்னைக்கு எல்லாமே இருக்குது. இன்னைக்கு எந்த பட்டணம் இயேசு அறிந்து கொண்டு உண்மையா நடந்து கொள்கிற பட்டணம்? தேவனை அறியாத மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. தவிர தேவன் அறிந்த மக்கள், கற்பனைப்படி நடக்கிற மக்கள் ரொம்ப குறைவுதான். இங்கும் அங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. ஆனா பாவம் தான் மிகுதியா இருக்குது, அதிகமா இருக்குது. அப்போ இது பொல்லாத காலம் தான் நம்ம நல்லாவே தெரியுது. அப்ப அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படிதான் இன்னைக்கு எல்லாமே இருக்குது. அன்பே இல்லாத ஒரு குறைவா இருக்கிற காலகட்டம். அநேகுள்ள அன்பே இல்லை இன்னைக்கு இல்லைங்களா? அப்ப யாருக்குள்ள அன்பு இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் படி கற்பனைப்படி நடக்கிறவங்க உள்ளத்துலதான் அந்த அன்பே இருக்கும். ஆவியின் கனிவுள்ள நடப்பவர்கள் கிட்ட அன்பு இருக்கும். அப்போ மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்திலே அகப்படுவார்கள். அப்போ இந்த பூமியில வருகிற ஆபத்துல சிக்கிக் கொள்வது, அகப்படுவது யாரு? தேவன் அறியாத மக்கள், காலத்தை அறியாத மக்கள் தன் போக்கின்படியே நடந்து கொண்டு, அதாவது தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அந்த ஆபத்து எப்படி இருக்கும்? அதே போலதான் மச்சங்கள் எப்படி சிக்கிக் கொள்வதோ, குருவிகள் கண்ணில பிடிபடுறது போலதான் அவனுக்கு அது ட்ராப் போலதான் இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து கூட அந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். லூக்கா 21:35-36 வாசிக்கலாம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். ஆமேன். இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அவர் 2000 வருடத்துக்கு முன்பாக அவர் அந்த ஒலிவ மலையிலே தம் சீஷர்களுக்கு நடக்க போற, சம்பவிக்க போற காரியங்களை முன் அறிவித்தார். எச்சரிக்கைகள் அநேக காரியங்கள் குறித்து. அப்போ இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அழிவு இந்த பூமியில் நடக்க போகுது. அதுதான் 3ஆம் உலக போர். இது பைபிள்ல ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்குது அந்த ரகசியம். ஆனா உலகம் அது அறியாம இருக்குது. ஆனா தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை அறிவித்திருக்கிறார். நாமும் விழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல் வரும்.
அப்போ கண்ணி என்பது எதிர்பார்க்காதது போலதான் நடக்கிற ஒரு சம்பவம். திடீரென நடக்க போது அது சிக்கிக் கொள்வார்கள். அதுதான் கண்ணி. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி, இது சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கல்ல அன்றே தம்முடைய சீஷர்களுக்கு எழுதினார், எச்சரித்தார். அப்போ எழுதப்பட்டது இன்னைக்கு நிறைவேறி முடிகிற காலகட்டத்தில் இருக்குது. நீங்கள் தப்ப வேண்டும். தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் என்ன பண்ணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பி கேர்ஃபுல் இன் பிரயர்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ விழித்து கொண்டு ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விழித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஒரு கண்ணியை போல பூமியில சம்பவிக்க போகுது. அதனால விழித்து கொண்டிருங்கன்னு சொல்லி அன்னைக்கு இயேசுக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றாரு. ஏன்னா அந்த காலகட்டம் முடிவுல இருக்கிறோம். விழித்து கொண்டிருங்கள். ஏன்னா நாட்கள் எப்படி இருக்குது, இது பொல்லாத நாட்கள். அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம் கொலோசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமீன். அதே போல நாம் சபையில் மாத்திரமல்ல, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக. அப்ப புறம்பே யாரு? தேவன் அறியாத மக்கள் புறம்பே இருக்கிறார்கள். அவங்க முன்பாக கூட நம்ம எப்படி ஞானமாய் நடக்க வேண்டும். நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லித்தான் சொல்றாரு. வாசிக்கலாம் மத்தேயு 16:1-3. பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமானமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து கூறுவதை பாருங்க. பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஏன்னா இவங்க எப்பவுமே ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிற ஒரு புளிப்புள்ள அப்பத்தை போலதான் இருந்தாங்க. இங்க புளிப்புள்ள மாவு, ஏன்னா புளிச்ச மாவு எங்களை பற்றி ஆண்டவர் எச்சரிக்கிற அநேக இடங்கள்ல புளித்த மாவுக்கு எச்சரிக்கை இருங்கன்னு சொல்லி. அப்ப இந்த பரிசேயர் சதிசேயர் இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து கிட்ட எதையாவது கேட்டு அவர் எப்படியா அகப்படுவாரா என்று அவர்கள் எண்ணமா இருந்தது. அதுதான் கேக்குறாங்க, ஒரு அடையாளம் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இயேசப்பா சொல்றாரு, அஸ்தமம் ஆகிற போது செவ்வானம் மிட்டு இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று நீங்க சொல்றீங்க. அதே போல உதயமாகும் போது என்ன சொல்றீங்க, செவ்வானம் மந்தாரமா இருக்குது, அதனால இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் நிதானிக்க தெரியுது. மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, ஆனா காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்போ மாம்சத்துல இவங்க எண்ணத்துல இதெல்லாம் நிதானிக்க தெரியுது இல்லைங்களா? அதான் ஆண்டவர் கேக்குறாரு, வானத்தின் தோட்டத்தை நிதானிக்க தெரியுது உங்களுக்கு. காற்று வரும், மழை வரும், மழை எப்போ வரும், மேகம் வந்தா மேகம் இருட்டுச்சுன்னா மழை வரும் சொல்லி இதெல்லாம் நிதானிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நிதானிக்க தெரியல, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்போ அந்த காலம் அடையாளத்தை குறித்து அவங்க நிதானிக்க முடியல. ஏன்னா அந்த ரகசியம் அவர்கள் அறியவில்லை. அதை ஏசப்பா சொல்றாரு, அவங்களை பார்த்து கடிஞ்சுக்குன்னு சொல்றாரு, விபச்சார சந்ததியாரே, அடையாளம் தேடுறீங்க நீங்க. ஏன்னா யோடா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேற அடையாளத்தை நான் அவங்க கொடுப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, அடையாளம் எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி கேட்கறதுனாலதான் அவங்கள ஆண்டவர் கடிஞ்சுன்னு பேசுறாரு. நீங்க நிதானிக்கவே முடியல உங்களால. ஆனா வானத்தின் தோட்டத்தை நிதானிக்கிறீங்க, ஆனா காலத்தை அடையாளத்தை நீங்க நிதானிக்க முடியலையா? ஏன்னா அவங்க தேவனை அறியாத மக்களே போல. ஏன்னா வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா அந்த உணர்வு இல்லை அவங்க கிட்ட. அதனால அவங்களால நிதானிக்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைக்கு அந்த ரகசியங்களை வெளிப்படுத்த அவர்கள் நிதானிப்பாங்க. ஏன்னா பாலருக்கு அவர் வெளிப்படுத்தினார் இல்லையா, தம்முடைய சீஷர்கள் வெளிப்படுத்தினார். அன்னைக்கு ஓமைகள ரகசியம் அவங்க சீஷர்கள் புரிஞ்சுக்கினாங்க, ஆனா அந்த மக்கள் அதை அறியவே இல்லை. ஆனா இந்த காலம், இந்த நேரம், இதெல்லாம் யாருமே அறிய முடியாது. ஆனா இயேசுவின் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிவார்கள் என்று இருக்குது. வாசிக்கலாம் யோபு 24:1.
சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? ஆமென். ஆமீன். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, ஏன்னா அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. காலம், சமயம் இதெல்லாம் அவர் ஏற்படுத்தினது இல்லையா? அதெல்லாம் மறைக்கப்படாதிருக்க, ஆனா அவர் அறிந்தவர்கள் யார்? அவரை அறிந்தவர்கள் எல்லோரும் அவரை அறிந்தவர்களா? இன்னைக்கு உலகம் அவரை அறியவில்லை, எல்லோரும் அறியவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர் என்ற பெயர் பெற்றவன் அறிந்திருக்கிறானா? ஏன்னா அநேகருக்கு அந்த ரகசியமே தெரியாம இருக்குது. ஏன்னா அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து வர்றது யாருக்குமே தெரியாது, ஏன்னா இயேசப்பா சொல்லிட்டார் இல்லையா? ஏன்னா அது ஒரு ரகசியமா இருக்குது. ரகசிய வருகைன்னு சொல்லி ஒரு பொய்யான உபதேசத்தை சிக்கிக்கிறாங்க. ரகசிய வருகைன்னு இருக்குது, அதனால யாருக்குமே தெரியாது, அது திடீர்னு வருவாரு, அது யாருக்குமே தெரியாது, ஏசப்பா சொல்லிட்டாரு, இப்படிதான் நம்புறாங்க. ஆனா யாருக்கு ரகசியம் தெரியாது? தேவனை அறியாதருக்கு ரகசியம் அவர் வெளிப்படுத்த மாட்டாரு. ஆனா பாலகருக்கு அவர் நம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார், அந்த சமயம், காலம் எல்லாம். ஏன்னா அவருக்கு இந்த காலங்கள் மறைக்கப்படாத இருக்கிறதுனால அவர் அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அறிந்து கொள்ள வேண்டும் தான் ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு? அவர் அறிந்தவர்கள். தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். 1, 2 அல்ல, 100% கை கொள்வாங்க. அவங்க மட்டும் தான் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்துல வாசிக்கலாம், யாருக்கு அறிவிக்கிறார் ரகசியத்தை? சங்கீதம் 25, 14, 15. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். ஆமீன். ஆமீன். பாருங்க, கர்த்தருடைய ரகசியம். இந்த ரகசியம் என்பது எல்லோரும் அறிந்து கொள்ள ஒரு விஷயம் அல்ல, அது சிலர் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். அதுதான் சீக்ரெட். சீக்ரெட் என்றால் எல்லோருமே புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, சிலர் என்று இருக்குது. அப்போ கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த இடத்தில் இருக்கிறது. அப்போ யாருக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார்? யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்குறாங்களோ. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? அதோ தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படிப்பட்ட பயம் இருக்கிற இடத்துல, தேவனுடைய பயம் இருக்கிற இடத்தில் அந்த ரகசியம் இருக்கிறது. ரகசியம் அவருக்கு பயந்த இடத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ அவருக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கின்றன, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். அப்போ இந்த பூமியில வருகிற ஆபத்து, அந்த வலையை சிக்கிக் கொள்வதற்கு, தப்பித்து கொள்ள நான் அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா உலகத்துக்கு அது ஒரு கண்ணியை போல் இருக்கும், அது சிக்கிக் கொள்வார்கள். அப்போ அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ளவர் இடத்தில் மட்டும்தான் அந்த ரகசியம் வெளிப்படும், அவர்களும் விழித்திருப்பார்கள் சொல்லி பார்க்க முடியும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5-7. கற்பனையை கைக்கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலமும் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆமேன். பாருங்க, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். யாருக்கு தீங்கு இருக்காது? கற்பனை கை கொள்ளுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ தேவனுடைய கற்பனை கை கொள்ளுகிற அத்தனை பேருக்கு தீங்கு கிடையாது. அப்ப பூமியில தீங்கு நடக்கும்போது அந்த தீங்குக்கு விலக்கி தேவன் காத்துக் கொள்வார் அவங்கள. கற்பனை கை கொள்கிறவன் ஒருவன் கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஆனா ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். யார் அறிந்து கொள்வான் காலத்தையும் நியாயத்தையும்? ஞானியின் இருதயம். யார் ஞானின்னு சொல்ல முடியும்? உலகத்து ஞானத்தை பத்தி சொல்ல. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. பரத்தில் இருந்த ஞானத்தை பெற்றவன் இருதயம் காலத்தை நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷருக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி, என்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியான். அப்ப என்ன சம்பவிக்கும் சொல்லு மனுஷன் ஒருவன் அறிய மாட்டான். இது இன்ன விதமா சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? அப்போ தேவன் தவிர இது சம்பவிக்கும் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இந்த 6000 வருஷத்தின் காலகட்டத்தை அவர் முன் அறிந்திருக்கிறார். முன் அறிவின்படி
இயேசு கிறிஸ்து முன் அறிந்திருக்கிறதுனால அவர் ஒருத்தர் தான் தெரியும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது. என வசனம் சொல்லுகிறது, நாவில் சொல் பிறவதற்கு முன்பே அதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்ம வாயில ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பாக கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த 6000 வருஷம் காலகட்டம் மாத்திரமல்ல, இனி வரப்போற நடக்க போற காலகட்டம் 1000 வருஷம் அரசாட்சி, பின்பு புதிய தரிசனம், இது எல்லாவற்றையும் அவர் முன் அறிந்து முன் குறித்தும் இருக்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும் தான் தெரியும். அதான் வசனம் சொல்லுது, இது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? அப்போ அந்த காலகட்டத்தின் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள நாம் கற்பனை கை கொள்ள வேண்டும். கற்பனை கை கொண்டால் இந்த ரகசியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்துவார். எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து வருகை அந்த காலகட்டத்தில் நிதானிக்க யாரால் முடியும்? கற்பனை கை கொள்ளுகிற மட்டுமே என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதுல 2 விதமான வெர்ஷன் இருக்குது. முதல்ல எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட அந்த மொழியில பெயர்க்கப்பட்ட அதை மொத்தம் வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென், ஆமென். இதுல ஒரு சின்ன பிழை இருக்குது இந்த வருஷன்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பது கரெக்டா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்பது ஒரு பிழை உள்ளது. அதனால இந்த வசனத்தை அப்படியே அதாவது இன்னொரு வெர்ஷன்ல வாசிக்கலாம். TCVN 2022 வெர்ஷன், அது கொஞ்சம் கரெக்டான மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அந்த வெர்ஷன்ல வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அழகாய் செய்திருக்கிறார். மனிதருடைய இருதயங்களில் அவர் நித்திய காலத்தின் உணர்வையும் வைத்திருக்கிறார். ஆனால் இறைவன் ஆரம்பம் முதல் இறுதி வரை செய்திருப்பதை அவர்களால் அளவிட முடியாது. ஆமென். பாருங்க, இங்க ஒரு பிழை இருந்தது. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தை ஏன் உள்ளத்துல வைக்கணும்? அங்க பாத்தீங்கன்னா இருதயங்களில் அவர் நித்திய காலத்தின் உணர்வை வைத்திருக்கிறார். இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. இருதயங்களில், அப்ப நம்முடைய இருதயங்களில் அவர் நித்திய காலத்தின் உணர்வை நம்முடைய இருதயங்களில் வைத்திருக்கிறாராம். ஏன்னா அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே அந்தந்த டைம்ல அந்த சீசன்ஸ்ல அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் பர்ஃபெக்டா அந்தந்த காலம் நடக்க வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை அவர் சொல்லப்பட்டது போலவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட அந்த காலத்திலே பெர்ஃபெக்டா அந்த நாள்லாம் அவரு வெளிப்பட்டார். முதலாம் வருகை இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக எந்த நாட்கள்ல எந்த தேதியில அப்படின்றத ரொம்ப தெளிவா பெர்ஃபெக்டா எழுதப்பட்டது போலவே அவர் வெளிப்பட்டார். அதுல மாற்றமே இல்லை. இது ரகசியமா இருக்குது வேதத்துல. அது எல்லாம் அந்தந்த காலகட்டத்துல நடந்தது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதே போல இருதயங்களில் அவர் நித்திய காலத்தின் உணர்வை வைத்திருக்கிறார். அப்ப அந்த உணர்வு நம்முடைய இருதயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால, எந்த உணர்வு? நித்திய காலம், உலகம் அல்ல, நித்திய காலத்தின் உணர்வை நம்முடைய இருதயங்கள் வைத்திருக்கிறதுனால நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். எல்லோருடைய இருதயம் அல்ல, கற்பனை கை கொள்கிற இருதயத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம், பிரசங்கி 10:14 வாசிக்கலாம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? ஆமீன். மூடன் எப்படிப்பட்டவன்? ஃபூல்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? மூடனா ஃபூல் ஆங்கிலத்துல. அப்போ மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது என்னதென்று மனுஷன் அறியான். அப்போ யாரை பார்த்து ஆண்டவர் மூடன் சொல்றாரு, ஃபூல்னு சொல்றாரு? தேவனை அறியாதவர், தேவன் இல்லை என்று சொல்லுகிறான், மதிக்கெட்டன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் மேல விசுவாசம், தேவன் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது உலகத்துல. அவங்க தான் கம்யூனிசம் சொல்லுவோம். கம்யூனிஸ்ட் பீப்புள். அவங்க தேவனே கிடையாது, எந்த தெய்வத்தை வணங்க மாட்டாங்க, அவங்க தேவனே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் கம்யூனிசம். ஏன்னா அவங்க தேவன் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, ஒரு சில விஞ்ஞானிகள் கூட தேவன் இல்ல, மனுஷன் அதாவது
குரங்குல தான் தோன்றுனா அப்படின்னு சொல்ற ஒரு பொய்யான ஒரு உபதேசம் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே கம்யூனிசம், தேவன் இல்லைன்னு சொல்றாங்க. தேவன் படைக்கலப்பா, மனுஷன் வந்து தோண்டி வந்து, அதாவது டார்வின்ஸ் தியரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து தவறான ஒரு போதகம் மூலமாக உலகத்துல, அதாவது மனுஷனை தேவன் படைக்கல, அவன் வந்து குரங்குல தான் தோன்றான்னு சொல்லி ஒரு தவறான வார்த்தைகள் வந்து இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட பாட்டு ஆண்டு சொல்றது என்னன்னு சொல்றாரு, மூடன், மதிக்கேட்டவன், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கேட்டன். அப்போ மூடன் மிகுதியாய் பேசுகிறான். ஏன்னா நடக்க போகிறது என்னதென்று மனுஷன் அப்படிப்பட்டவன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பன் யார்? அப்ப தேவன் இல்லைன்னு சொல்றவன் அவனுக்கு முன்னாடி சம்பவிக்க போறத அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சொல்றவன் யாரு? யாருமே இல்லை. ஏன்னா அவன் தான் தேவன் இல்லைன்னு சொல்றான் இல்லையா? அப்போ சம்பவிக்க போகிற காரியத்தை அறிந்து கொள்ளுகிறவன் யாரா இருக்க முடியும்? கற்பனை கை கொள்றவன். தேவன் ஒருவர் உண்டு, ஒரே தேவன் என்று விசுவாசித்து அவர்தான் கர்த்தர். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் அந்த விசுவாசம் படி நடப்பாங்க. அப்ப தேவன் அந்த ரகசியங்களை அவருக்கு வெளிப்படுத்துவார். சம்பவிக்க போகிற தேவன் அறிவிப்பார். ஆனா மூடனும் அது அறிய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது காலத்தை. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாம எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டார். ஏன்னா ஊரில் எக்காலம் ஊதினால், இந்த எக்காலம் எதுக்கு ஊதுறாங்க? இந்த எக்காலம் வந்து எச்சரிப்புக்காக ஊதுறது இல்லைங்களா? ஒரு யுத்தம் நடக்க போறதுக்கு முன்பாக ஒரு படையெடுத்து இன்னொரு படையோர் மோத வரும்போது சண்டைக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு கொடுப்பாங்க. எக்காலம் ஊதப்படும். அப்ப ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்கள். ஒரு கலக்கம் உண்டாகும் இல்லையா? பயம் உண்டாகும் அவங்களுக்குள்ள. அவன் எச்சரிப்பு கொடுக்கும் போது. அப்போ கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? ஒரு ஊர்ல தீங்கு நடக்குதுனாக்கா, ஒரு ஊருக்கு அழிவு வருதுனாக்கா, அவருடைய செயல் இல்லாம அந்த ஊருக்கு தீங்கு உண்டாகுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாராம். இது இன்றைய காலகட்டத்துக்கு சொல்லல. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அழிவு நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே வந்து எச்சரிப்பு கொடுப்பாரு ஆண்டவர். ஏன்னா யோனாக்கு முன்னமே ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு இல்லையா? யோனா அனுப்பி நினைவு பட்டணம் எச்சரிக்கும்படி அனுப்பினார். அப்போ தீங்கு நடப்பதற்கு முன்பாக அந்த நினைவு பட்டணத்தின் மக்கள் பாவம் செய்தாங்க. அந்த பாவத்தின் நிமித்தமாக நான் அந்த பட்டணத்தை கவுத்து போட போறேன், அழிக்க போறேன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்து யோனாவை முதல்ல அனுப்பிச்சாரு. எப்பவுமே ஒரு எச்சரிப்பு கொடுக்காம அந்த ஊர்ல தீங்கு நடக்காது. ஆண்டவர் செய்ய மாட்டாரு. முதல்ல ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு, மனம் திரும்ப சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு. அப்போ ஏசாயா, எரேமியா, எலியா, எலிசா, தானியல், இவங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகள். அப்போ ஒரு ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லாம, எச்சரிப்பு கொடுக்காம அவர் எந்த காரியத்தை செய்ய மாட்டார். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா நான் ஒரு தீர்க்கதரிசி சொல்லறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு வந்து தீர்க்கதரிசின்றது கிடையவே கிடையாது. தீர்க்கதரிசனம் வரம் உண்டு. ஆனா யாருக்கு? எபேசியர் 4:12-13 படி சபை பக்தி வித்தி அடைவதற்காக சிலரை என்று எழுதப்பட்டிருக்குது. சிலரை தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் சபையில ஏற்படுத்துவார், பக்தி விட்டு உண்டாகும்படிதான். அப்போ முன்னமே நடக்க போற சம்பவத்தை அறிந்து கொள்ளும்படி, பாவத்தை குறித்து எச்சரிக்கும்படி தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் வசனம் மூலமா பேசுவார். ஆனா இன்னைக்கு இது வஞ்சகமா இருக்குது. தீர்க்கதரிசனம் சொல்லி பட்டத்தை வைத்துக்கு சுத்துறாங்க. இது கிடையவே கிடையாது. அன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கும்படிதான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3:32. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆமென். பாருங்க, ரகசியம் யாரோட இருக்குது? நீதிமான்களோட தான் அவருடைய ரகசியம் இருக்குது. நல்ல கிளியர் கட்டா இருக்குது வசனம். யார் நீதிமான்? தேவனுடைய நீதியின்படி நடக்கணும் தான் நீதிமான் இல்லையா? அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், தேடி அதை கை கொண்டு நடக்கணும். அதுதான் அவன் தான் நீதிமான். நீதியை படிப்பிக்கிறவன் தான் நீதிமான் இல்லையா? அப்ப நீதிமானோட தான் அவருடைய ரகசியம் இருக்குது. அப்ப தேவனுடைய ரகசியம் எல்லாமே
யாருக்கிட்ட இருக்குது? யார் அறிந்து கொள்ள முடியும்? நீதிமான்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனா மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், அவன் அறிந்து கொள்ள முடியாதான். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 1:1 வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தியதுமான விசேஷம். ஆமென். பாருங்க, இத நீங்க இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க அப்படியே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஆங்கிலத்துல நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுல முக்கியமா வேற எந்த வெர்ஷன்லும் அந்த ரகசியம் இருக்காது. சிக்னிஃபைடுன்னு எழுதப்பட்டிருக்கும். சிக்னிஃபைடு அப்படின்னாக்கா, அதாவது அறிகுறை பாஷையிலே எழுதப்பட்டிருக்குதான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா காரணம், அது எழுதப்பட்ட விஷயம் எப்படி இருக்குதுன்னா சிம்பாலிக்கல் லாங்குவேஜ். சிக்னிஃபைடு அதாவது அறிகுறை பாஷை என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ இதை யார் அறிந்து கொள்ள முடியும்? யாருக்கு அறிவிக்கிறாரு? வசனம் சொல்லுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. யாருக்கா? ஊழியக்காரன். அப்ப யார் உண்மையான ஊழியக்காரன்? இல்லைங்களா? ஊழியக்காரனா யாரு? அதாவது இயேசு கிறிஸ்துடைய கற்பனை பண்ணி நடக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன், இல்லையா? எல்லாருமே ஊழியக்காரன் சொல்ல முடியுமா? நான் ஊழியக்காரன் சொல்லிட்டு, அதாவது தசமபாகம் காணிக்கை வாங்குறவர்கள் உண்மையான ஊழியக்காரன் இருக்க முடியுமா? வேதத்துக்கு விரோதமாக நடந்து விட்டு ஊழியக்காரன் சொல்ல முடியாது. அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் அவன் எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். அப்போ சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டாக தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்றாரு? தம்முடைய ஊழியக்காராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினான விசேஷம். யாருக்கு வெளிப்படுத்தின ரகசியம்? அப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் ஒரு ரகசியம் இருக்குது. 7 எக்காலம், 7 கோப கலசம், அதே போல 7 முத்திரை, இது எல்லாமே ஒரு ரகசியமா இருக்குது. இது எல்லாமே சிம்பாலிக் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கும். சிக்னிஃபைடு இருக்குது, அறிகுறை பாஷை. இது மிருகம் என்றால், உதாரணத்துக்கு அது ஒரு மிருகம் அல்ல. மிருகம் என்பது ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் சிக்னிஃபைடு. அதுக்கு அர்த்தம் என்றால் சிம்பாலிக்ல எழுதப்பட்டிருக்கும். மிருகம் என்றால் ராஜ்யம், சூரியன் என்றால் ராஜா, நீதியின் சூரியன் என்றால் இயேசு, இப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். அதுக்குதான் சிக்னிஃபைடு லாங்குவேஜ்ல இருக்கும்னு இருக்குது. அப்போ இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுபவர்கள் யாரு? ஊழியக்காரன். அப்போ உண்மையான ஊழியக்காரன் இந்த எழுதப்பட்ட இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வான், அவன் நிதானிப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1-3. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியா அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. ஆமென். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயம் குறித்து உனக்கு எழுத வேண்டியதில்லை. யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க ரகசியம் எழுத வேண்டியதில்லை. ஏன்னா இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப யார் நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க? எல்லாருமே இல்லையா? எல்லாருமே கிடையாது. அப்போ அந்த ரகசியங்கள் அறிந்த நீதிமான்கள் மட்டுமே அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, ஆனா அவர்கள் அறிய மாட்டாங்க, நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் சொல்லுவாங்களா சமாதானம் சௌக்கியம் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டு இருப்பாங்க உலகத்துல. நீங்க அதெல்லாம் நடக்குது பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் பீஸ் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க. இது உலகத்துல நடக்குது. அநேக இடங்களை பார்த்தீங்கன்னா சமாதான உடன்படிக்கை பண்ணுவாங்க. அதனால சமாதானமும் சௌக்கியம் அப்படின்னு சொல்லும் போதே கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போலவே அழிவு எப்படி வருமா? சடுதியா அவர் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சடுதி என்றால் எதிர்பார்க்காத விதமாக நடக்கும். திடீரென்று அவங்க எதிர்பார்க்காத போது அழிவு பூமியில வரும். அதுதான் 3ஆம் உலக போரை குறிக்கிற ஒரு வசனமா இருக்குது. அது வரப்போற நாட்கள் சமீபம். நீங்க நல்லாவே நியூஸ் பாக்குறீங்க. அதாவது காசா இஸ்ரேல் போர், பிறகு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர். அப்போ 2 நாடுகள் சண்டை ஆரம்பிக்குது. இது முடிவுல போய் ஒரு மகா யுத்தமாக, ஒரு 3ஆம் உலக போராக முடியும். பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று ரொம்ப கிளியர் கட்டா அந்த ரகசியம் வேதாகமத்தில் மறைந்திருக்கிறது. வாசிக்கலாம். அதே போல 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம்
15 முதல் 17 வரை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, இதுல ஒரு ரகசியம் இருக்குது. பாருங்க, கர்த்தருடைய வருகை மட்டும், இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த இரண்டாம் வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் என்று எழுதப்படுகிறது. அப்ப நாம் உயிரோடு இருக்கும் அந்த காலகட்டம் தான் இது, இல்லைங்களா? உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்ததற்கு முந்திக் கொள்வதில்லை. அப்போ யார் முந்திக் கொள்வாங்க? ஏன்னா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஏசப்பா வரும்போது எப்படி வருவாரு? தேவ தூதனோடு எக்கால சத்தத்தோடு அவர் வருவார் மேகங்களுடைய. வரும்போது அப்போது என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அப்ப ஆதாம் ஏவல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள், இது எல்லாருமே இல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதான் நிதானிக்கணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப உயிரோட அந்த மகிமை சரீரம் அடைந்து எழுந்திருப்பார்கள். பின்பு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் தேவ ராஜ்யம் வரப்போகிறது. அப்போ அந்த ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லோரும் மறுவாக்கப்பட்டு எப்போதுமே என்றென்றைக்குமே சதா காலமும் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருப்போம் என்றது வேத வாக்கியம் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 6-7 வாசிக்கலாம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்முடைய சீஷருக்கு வெளிப்படுத்தி தரிசனம் ஆனார், இல்லைங்களா? அப்போ அவங்க கூட பேசும்போது, அப்ப கூடி இருக்கும்போது, அப்போ ஆண்டவர் பாட்டு கேட்கிறாங்க, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இந்த காலத்திலா இந்த ராஜ்யம் வரப்போகிறது, திரும்ப கொடுப்பீங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் பூமியில வந்து அரசாளுவார். தேவட ராஜ்யம் என்பதை அறிந்த மக்கள் எல்லோருமே இல்ல, யூதருக்கு நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில அரசாளுவார். அதை கேட்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீரா? அவர் ராஜாவாக வரப்போறது அவர் அறிந்திருந்தாங்க, எதிர்பார்த்தாங்க. அப்ப இஸ்ரவேலுக்கு திரும்பவும் ராஜ்யத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, அன்னைக்கு பிதாவானவர் தம்முடைய அதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஏன்னா அது ஒரு ரகசியம். அதனால அந்த அதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்லன்னு சொன்னாரு. ஆனா சொன்னவரு அந்த ரகசியத்தை வேற இடத்துல வைத்திருக்கிறார். ஆனா இன்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பிறகு பிற்பாடு எழுதப்பட்டிருக்கும் போது ஆவியானவர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த காலம், சமயம் எல்லாவற்றையும் நாம் இன்று அறிந்து கொள்ள முடியும். ஆனா அவங்க சொன்னாரு, இன்றைக்கு அந்த ரகசியம் உங்களுக்கு அதீனத்தில் வைத்திருக்கிற அந்த காலங்களையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததெல்லாம் சொன்னாரு. ஆனா நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அந்த நாளும் நாளையும் ஒருவனும் அறியான் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அதனால சில பேர் இதை நினைச்சிட்டு இந்த வசனத்தை வாசிட்டு இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாளும் நாளையும் அவரே சொல்லிட்டார் இல்லையா, யாருக்குமே தெரியாது. அதே போல இயேசு கிறிஸ்துக்கும் தெரியாது சொல்லிட்டாரு, பிதா தவிர. அப்படின்னா நமக்கும் தெரியாது அப்படின்னு பிளாங்கா அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா யாருக்கு தெரியாது ரகசியம்? நம்ம ஆரம்பத்துல வாசித்தோம் இல்லையா, துன்மார்க்கனுக்கு, மதியீனனுக்கு,
அப்படி சொல்லப்பட்டது. மூடன் சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இவங்களுக்கு தெரியாது. ஆனா நீதிமான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம வாஸ்தவ வசனம் இல்லையா? நீதிமான் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். சர்வ வல்லவருக்கு காலங்களும் சமயங்களும் மறைக்கப்படாத இருக்க அவர் அறிந்தவர்கள் அப்படி சொல்லி எழுதப்பட்டது இல்லையா? அப்போ அவர் அறிந்தவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியும், அறிய வேண்டும் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த நாளும் நாளையும் நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா இருக்குது. அந்த ரகசியம் நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். கடந்த 2-3 வருஷமா இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டம், அந்த வருஷம், எந்த வருஷ காலகட்டத்துக்குள்ள நடக்கும் அந்த தீர்க்கதரிசனம் முடியும் போது என்ன நடக்கும், எந்த மாசம், குறிப்பா அந்த மாசம் குறித்து அதுக்கு முன்பாக சம்பவிக்க வேண்டிய தீர்க்கதரிசன வசனங்களை எல்லாவற்றையும் அந்த ரகசியம் வெளிப்படுத்தினார். ஏன்னா அதெல்லாம் அறிந்த நாம் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், அவர் வருகிற காலகட்டம் அறிந்ததுனால நம்ம எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா காத்து கொண்டிருக்கதான் அந்த ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி இயேசப்பா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாம். மத்திய 24 45 51 வரை ஒரு ஊமையை வாசிக்கலாம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்றாரு. உண்மை உள்ள ஊழியக்காரனை பத்தியும் உண்மை இல்லாத ஒரு ஊழியக்காரனை பத்தி 2 விஷயங்கள் பாக்குறோம் இல்லைங்களா? ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அதே போல அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் தான் யாவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே அவன் தான் பாக்கியவான். அப்ப உண்மையான ஊழியக்காரன் விடுத்திருப்பான். எஜமான் வருவாரு, நான் ஆயத்தமா இருப்பேன்னு சொன்னதான் உண்மையான ஊழியக்காரன், அவன் தான் பாக்கியவானா. ஆனா தன் ஆஸ்திகளில் எல்லாவற்றின் மேலும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த ஊழியக்காரனோ பொல்லாதான இருந்தது. அப்போ பொல்லாத ஊழியக்காரனை பத்தி சொல்றாரு ஆண்டவர், என் ஆண்டவர் வர நாள் செல்லும். ஆண்டவர் வரமாட்டாருப்பா, அவர் ரொம்ப நாள் அவன் என் எஜமான் வர்றதுக்கு, அதான் நான் என்ன பண்றேன், அதாவது தன் உள்ளத்துல சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரனை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் என்ன நடக்கும்? அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலே அறியாத நாளிகளே, நினையாத நாள் அதே போல அறியாத நாளிகளே அவனுடைய எஜமான் வந்து என்ன பண்ணுவான், திடீர்னு வரும்போது அவனை கடினமாய் தண்டித்து அகப்பட்டால், திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல அவன் எஜமான் வரும்போது என்ன நடக்கும், கடினமாய் தண்டித்து என்ன பண்ணுவாரு, மாயக்காரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் போது செய்ய போகிற ஒரு நியாய தீர்ப்பு. அதாவது அவர் வருவான்னு சொல்லி எதிர்பார்க்காம, அந்த காலம் சமயம் நிதானிக்காம, அதாவது மதியற்றல் போல் நடக்கிறார்கள். அது ஆரம்பத்துல வாஸ்தவம். மதியற்றல் போல் இருக்கக்கூடாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ மதியற்றல் போல் இருப்பவர்கள் என்ன வேண்ட செய்வாரு, திடீர்னு வரும்போது அவர் வருகை அப்படிதான் பூமியில கண்ணியை போல இருக்கும். என்ன பண்ணுவாரு, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அங்கதான் ஆண்டவர் அந்த பங்கை நியமிப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து வருகிற அந்த 2ஆம் வரை குறித்து சொல்லப்படுகிற ஊமையில உண்மையான ஊழியக்காரனுக்கு அவர் தேவ ராஜ்யத்தை பரிசாக கொடுப்பார், நித்திய ஜீவனை. ஆனா வரும்போது ஆயத்தம் இல்லாமல், அவர் வர்றது லேட் ஆகும், அவர் வரமாட்டாரு, இன்னொரு 10 வருஷம் ஆகும், நான் என் இஷ்டப்படி என் காலத்தை அப்படியே என் இஷ்டப்படி எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு நான் இஷ்டப்படி இருக்கிறேன்பா அப்படின்னு வருகை எதிர்பார்க்காம ஆயத்தம் இல்லாம இருந்தா என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அங்கே அழுகையின் பற்கடிப்பு இருக்கும், அவனுக்கு அங்கே பங்கை நியமிப்பார் ஆண்டவர். அப்போ அந்த காலத்தை அறிந்த பிள்ளைகளாக தான் நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2-3. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு
பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது? ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் என்பது ட்ரெஷர். இது எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனா இந்த ட்ரெஷர் எங்க இருக்குதான்? அவருக்குள் இருக்குது. கர்த்தருக்குள்ள ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். அப்ப அவருடைய இருதயங்களை தேற்றப்பட்டு அவர்கள் அன்பிலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற, எப்படிப்பட்ட ரகசியம்? அதாவது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். நாம் அப்படிதான் ஆகணும் தன்னு ஆவியினர் விரும்புறாரு இல்லையா? அவருக்குள்ள என்ன இருக்குது? ஏன்னா அந்த ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம் இருக்கிறதுனால நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வு பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புறாரு இல்லையா? வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3:1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுபபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமேன். பாருங்க, மேலும் கடைசி நாட்களில், அப்ப நாம் வாழ்கிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இது கடைசி நாட்கள் தான் இல்லையா? லாஸ்ட் டேஸ். ஏன்னா இது பொல்லாத காலம். ஆரம்பத்துல வாசல் இல்லையா? நாட்கள் பொல்லாதகள். ஏன்னா இது கடைசி நாட்கள். அப்ப மேலும் கடைசி நாள் எப்படி இருக்கும்? கொடிய காலமா இருக்க போகுது. ஏன்னா அது பொல்லாத நாட்கள் வரும் என்று அறிவாயாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எப்படிப்பட்ட இருக்கும் இந்த கடைசி நாட்கள்? மனுஷர் எப்படி இருப்பாங்க? நீங்க நல்லா கவனிங்க. அந்த வசனப்படி இருக்குது. அந்த வசனம் வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும் இல்லையா? மனுஷர் இப்படிப்பட்ட இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல சொல்லப்பட்டது தற்பிரியரா இருக்கலாம், தன்னைத்தானே நேசிப்பாங்க இல்லைங்களா? இச்சை இருக்கும் அவங்கள. பணப்பிரியரா இருப்பாங்க. பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும். நான் அதாவது நான் 20,000 சம்பாதிச்சா பத்தாது, அதனால ஒரு 50,000 சம்பாதிக்கணும். இதுவும் பத்தாது, நான் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிப்பதே அந்த 7 நாட்களை பயன்படுத்துவாங்க. பணப்பிரியர். பணத்தை எப்படியாவது எவ்வளவாவது சம்பாதிச்சு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உள்ளம் இருக்கும். அது இந்த காலத்துல நல்லாவே பார்க்க முடியும் இல்லைங்களா? வீம்புக்காரா இருப்பாங்க, அகந்தை இருக்கும் அவங்களுக்குள்ள. அதே போல தூஷிப்பாங்க. தாய் தகப்பனே கீழ்ப்படிய மாட்டாங்க இல்லைங்களா? நிறைய பசங்களை பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கே கீழ்ப்படியார்கள். இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களா? கண்டிப்பா இருக்கிறாங்க. நன்றி அறியாதவங்களா இருப்பாங்க. பரிசுத்தம் இல்லாம இருப்பாங்க. இது உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு இல்லையா? பரிசுத்தம் இல்லாதெல்லாம் இருப்பாங்க. சுபாவ அன்பு இருக்காது அவங்ககிட்ட. அதே போல அவதூறு செய்வாங்க. இச்சை அடக்கம் இல்லாதான் இருப்பாங்க. இச்சை, பொருளாசையான இச்சை இருக்கும் அவங்கள. எப்படியாவது பொருள்களை வாங்க வேண்டும் அப்படின்ற இச்சை. அதே போல கண்ணினால் வருகிற இச்சை. அதே போல நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகளா இருப்பாங்க. துணிகர்கள், இருமாப்புலகளா இருப்பாங்க. டபுள் மைண்டட் பீப்புளா இருப்பாங்க. ஒரே மனசு இருக்காது. அதே போல தேவ பிரியரா இல்லாம சுகபோக பிரியர். சுகபோகமா லக்ஸரிஸா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். இன்னைக்கு 90% மக்கள் இன்னைக்கு நம்முடைய சிட்டிலேயே பார்க்க முடியும் இல்லையா? சுகபோக பிரியர். அதாவது அவங்க எப்படியாவது சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கணும், சுகபோகமா வாழணும், லக்ஸரிஸா. அதாவது காரு, பங்களா, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் யோசிப்பாங்க. இதுதான் சுகபோகம். இது விரும்புறாங்களா? இன்னைக்கு அதுதான் நடக்குது இல்லையா? அப்ப தேவபக்தியின் வேஷத்தை என்ன பண்ணுவாங்க? தரித்து அதன் பலனை மறுதளிக்கலாவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட இருக்கிறாங்களா? நீங்க அப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்டகளை நீ விட்டு விலக வேண்டும். ஏன்னா இது எப்படிப்பட்ட காலம்? கடைசி நாட்கள். இது கொடிய காலம். ஆனா நாம விழித்துக்கொண்டு விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று
வேதகமும் எச்சரிக்கிறது. வாசிகள பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ஆமென். பாருங்க, நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அதுதான் நல்லது இல்லையா? அப்போ நம்ம வாலிப வயசுலயே நம்ம கர்த்தரை விசுவாசிப்பதுதான், கர்த்தரை தேடுறதுதான் நல்லது இல்லைங்களா? காலம் தாமச்சு ஒரு 50-60 வருஷம் பிறகு கடைசியில சில பேர் அப்படிதான் செய்யறாங்க. கர்த்தரை தேட மாட்டாங்க. ஒரு பெயருக்காக நான் கிறிஸ்தவன்பா, இயேசு நம்புறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? கர்த்தருக்காக விசுவாசம் நிக்க மாட்டாங்க. ஆனா உலக பிரகாரம் காரியங்களை செய்து முடிச்சுட்டு ஒரு 40-50 வருஷம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் கடைசியில வயசான பிறகு நான் கர்த்தரை தேடுறேன் அப்படின்னு சரியா? இல்ல வாலிப பிரயத்திலே கர்த்தரை தேடுறது சரியா? வசனம் சொல்லுது, நீ உன் வாலிப பிரயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அப்ப வாலிப வயசுலே வாலிப பிள்ளைகள் அதிகமா கர்த்தரை தேட வேண்டும். அதுதான் நலன். அப்ப தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும், தீங்கு நாட்கள் வரதுக்கு முன்னாடியே எனக்கு பிரியமானங்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும், அதுக்கு முன்பாக என்ன பண்ணணுமா? சிருஷ்டிகளை நினைக்க வேண்டும். வாசிகளை எபேசியர் 6:12-13. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமீன். பாருங்க, ஏன்னா இந்த தீங்கு நாட்கள் வரத்து முன்பாக நாம் பெற வேண்டும். ஏன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன இருக்குது? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட தான் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு கிடையாது. ஒரு மனுஷனோட நமக்கு யுத்தம் கிடையாது. எதனோட யுத்தமா? இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதி பிசாசு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி, இப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. அதனால நம்ம என்ன பண்ணோமா? தீங்கு நாளிலே அவளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாள் வரப்போகுதுன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டா இல்லையா? அது எதிர்க்கும்படி, அதே போல சகலத்தையும் செய்து முடிக்கலாக நிற்கவும் திராணி உள்ளாக இருக்கும்படிக்கு என்ன பண்ணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கம்? இதுல 14 வாசிக்கும் போது, சத்தியம் என்னும் கச்சை, அதே போல உங்கள் அறையில கட்டினவர்களாக இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம் தரித்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு போர் வீரனுக்கு சண்டை போட என்ன வேணும்? மார்க்கவசம் வேணும். அதே போல கச்சை வேணும். அதே போல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே போல பொல்லாங்கனியையும் பிசாசையையும் அக்னி ஆஸ்திரங்களை, எதிரியையும் அக்னி ஆஸ்திரம் எதிர்க்க என்ன பண்ணுமா? அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளலாம் இருக்க வேண்டும். கேடகம் இல்லைங்களா? ஒரு அம்பு வீசும்போது தடுக்க கேடகம் வேணும். அப்போ நமக்கு என்ன, எப்படிப்பட்ட கேடகம் வேணும்? விசுவாசம் என்னும் கேடகம். அது பலமா இருக்கணும். அப்போ ரட்சினி என்னும் தலைச்சீர், ஹெல்மெட். சால்வேஷன்ன்றது நமக்கு எட்டர்னல் இல்லையா? நித்தியமானது எது? இந்த ரட்சிப்பு. அப்போ இதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம தலைக்கு சீராக இருக்க வேண்டும். அப்போ தேவவசனமாக ஆவியின் பட்டயம். ஏன்னா இந்த ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம் எதனோட யுத்தம் பண்ண வேண்டும்? அந்தரங்க கிரியைகளோட நம்ம யுத்தம் இருக்குது. வானமடைத்து பொல்லாத சேனைகளோட தான் நமக்கு யுத்தம் உண்டு. அதே போல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஆனா இது தீங்கு நாள்ல நடக்கிறதுக்கு எதிர்க்க நமக்கு அந்த பலன் வேண்டும். இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. வாசிக்கலாம். அடுத்தது 2 பேதுரு 3:3-4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆமேன். அதே போல இந்த கடைசி நாட்கள்ல சிலர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இது உண்மையா நடக்குது இன்னைக்கு இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் இயேசப்பா வருகை இந்த காலகட்டத்துல நடக்க போகுது, சம்பவிக்க போகுது,
எச்சரிக்கை இருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு அந்த காலம் அடையாளம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்க? நீங்களும் சொன்னீங்க வருவார் சொல்லி, அந்த வாக்குத்தத்தம் எங்க? அவர் வரமாட்டாருப்பா, நீங்க தான் சும்மா சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து இப்போ வரமாட்டாரு, அது பொய்ன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. யாரு? பரியாசக்காரர். வசனம் சொல்லுது பரியாசக்காரர், கேலி பண்றவங்க அப்படிதான் பேசுவாங்க. சிலர் கேலி பண்றதுக்கே ஒரு சேனல்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு சேனல்ல வச்சு பரியாசம் பண்றாங்க. ஏன்னா பரியாசக்காரன் ஆண்டவர் சிச்சிப்பாரு இல்லைங்களா? பரியாசம்ன்றது பெரிய பாவம். ஆனா இன்னைக்கு பரியாசம் பண்றாங்க. யாரு? கிறிஸ்தவர்களே இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்து பரியாசம் பண்றாங்க. ஆனா பரியாசம் பண்றது நம்முடைய வேலை கிடையாது இல்லைங்களா? கர்த்தர் பாத்துக்குவாரு. ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது அவனை பாட்டு பரியாசம் பண்ணி எக்ஸ்போஸ் பண்றது தவறான காரியம். ஆனா பரியாசம் பண்ணவே கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது இல்லையா? வம்பும் புத்தியீனமான பேச்சும் பேசக்கூடாது, அது தகாதைகள். ஸ்தோத்திரம் செய்த தகுதல் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ பரியாசம் பண்ணக்கூடாது. ஏன்னா பரியாசம் பண்றதா என்ன பண்ணுவான்? அவன் தான் சொல்லுவானா, அவர் வருவார் என்ற சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? வரமாட்டார்ப்பா, இவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு பரியாசம் பண்ணுவான். ஏன்னா இதெல்லாம் எப்ப செய்வாங்களாம்? அதாவது கடைசி நாட்களில். இன்னைக்கு நடக்குதா? இது உண்மையே நடந்து கொண்டுதான் இருக்குது இல்லையா? அப்ப நாம விழித்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். ஆமென். பாருங்க, ஆயிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு ஆவியானவர்? பிற்காலங்களிலே, இன் ஃபியூச்சர் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. அந்த பிற்காலம் சொல்லப்பட்ட காலங்கள்ல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் என்ன பண்ணுவாங்க? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், வஞ்சிக்கிற ஆவி, டிசெப்ஷன், ஏமாற்றுகிற ஒரு ஆவி இருக்கும். நீங்க அதாவது நடக்குது இல்லையா? இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிதான் உலக முழுசும் நடந்திருக்கு. ரொம்ப ஈஸியா வஞ்சிக்கப்படுறாங்க இன்னைக்கு இல்லைங்களா? அப்போ வஞ்சித்து எப்படி பண்ணுவாங்க? ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசம். எது பிசாசின் உபதேசம்? அதாவது வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி தப்பா போதிக்கிறதா அந்த பிசாசின் உபதேசம் இருக்குது இல்லைங்களா? வசனமா பேச மாட்டாங்க, ஆனா தப்பான உபதேசம் பேசி என்ன பண்றாங்க? அந்த பேசுற வார்த்தைகள் சில செவி கொடுப்பாங்க. செவி கொடுத்து என்ன பண்றாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் இல்லைங்களா? விசுவாசத்தை விலகி போகிற அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கிறோமா? ஆமா, இன்னைக்கு உண்மையில அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை இருக்க வேண்டும். வசனம் சொல்றது போலவேதான் இன்னைக்கு அந்த பிசாசின் உபதேசம் நிறைந்த ஒரு காலகட்டம் தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பா போதிச்சு சொல்றத சிலர் கேட்டு என்ன பண்ணுவாங்க? காதால கேட்டு அதை நம்புவாங்க. செவி கொடுத்துன்னு இருக்குது. உபதேசங்களை கேட்டு செவி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசமா இருப்பாங்க, ஆனா தப்பான உபதேசங்களை கேட்டு விசுவாசத்தை விட்டு விழுந்து போவார்கள். அதான் ஆண்டவர் சொல்றது, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா அது கொடிய காலம். அப்படிப்பட்ட காலங்கட்டம் தான் இன்னைக்கு இருக்குதுன்னு பாக்குறோம். வாசிக்கிறா கொலோசியர் 1:9-10. இது நிமித்தம் நாங்கள் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குறி விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமேன். ஆமேன். நாங்கள் அதை நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஏன்னா நீங்கள் எல்லா ஞானத்தோடும், ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், விவேகம் இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய விவேகம் தான் ரொம்ப தேவை. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஞானத்தோட ஆவிக்குரிய விவேகத்தோட தான் ஜாக்கிரதையா விழித்து இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து. எப்படிப்பட்ட கனிகளை தர வேண்டும்? நற்கிரியை என்ற கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடைய வேண்டும். எதுல விருத்தி அடையணும்? தேவனை அறிகிற அறிவுல அதிகமா நாம் இன்னைக்கு விருத்தி அடைய வேண்டும். விருத்தி அடைந்தாதான் நாம் தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த தேவ ஞானத்தை பெறாம வேதத்தை அறியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறாங்க. அதனால நாம தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவாய் நடந்து கொள்ள வேண்டும். கடைசிய வாசிகளா 1 கொரிந்தியர் 2:7-10. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை.
அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமேன். ஆமீன். பாருங்க, கடைசி என்ன சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ பவுல் பேசுகிற வார்த்தை எல்லாமே தேவன், அதாவது தேவன் வெளிப்படுத்துற ரகசியம் இல்லையா. பவுல் தானாவே எழுதும் இந்த நிருபங்களை எழுதல. அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்தினபடிதான் பவுல் அந்த நிருபங்களை எழுதுறாரு. அதான் பவுலும் சொல்றாரு, அதாவது மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியம், அந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதான் நம்ம பேசுறோம், எதுவும் பேச மாட்டேன். அப்ப தேவன் அருள் அந்த ரகசியமத்தை நான் பேசுறேன், அது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற பிரபுக்கள், ராஜாக்கள் யாருமே அறியல. அப்படி ஒருவேளை அறிந்திருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, மகிமின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஒருவேளை அவங்க அறிஞ்சிருந்தா ஏசப்பாவை சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால எழுதிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறலுக்கு ஆயத்தம் பண்ணினகளை கண் காணவும் இல்லை, அதே போல காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இடத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ நமக்கோ, ஆனா நமக்குன்றது எல்லாருமே குறிக்கல, ரகசியத்தை அறிந்த மக்களுக்கு தான், இயேசுவின் பிள்ளைகளுக்கு, உண்மையான கற்பனை பண்ணி நடக்கிற ரகசியத்தை அறிந்த நீதிமான்களுக்கு, நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போ தேவனுடைய ரகசியம் எல்லாமே யாருக்கு அறிவித்திருக்கிறார்? கற்பனை பண்ணி நடக்கிறவங்க தான். அப்போ அவங்க நிதானிப்பாங்க, விவேகத்தோடு நடந்து கொள்வாங்க, ஞானத்தோடு நடந்து காத்திருப்பாங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அதனால நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்த நாம் வெளுத்து கொண்டிருப்போம் இல்லைங்களா. அப்ப யார் அறிந்திருக்கிறாங்களோ இந்த ரகசியத்தை, இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க போகுது, அதான் நாம விழித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் சபைக்கு என்ன முக்கியமா சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, அது கடைசி நாட்கள் ரொம்ப கொடிய நாட்களா இருக்கும். நாம எப்படி இருக்கணுமா, விவேகமா இருக்கணும். அத நாட்கள் பொல்லாதவைகள் என ஆனபடியினால் என்ன பண்ணுமா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாம எப்படி இருக்கக்கூடாதான், மதியற்றல போல் இல்லாம கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வுள்ள இருந்து நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா வசனத்தை கேட்டு உணர்ந்தவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள். வசனம் கேட்டவர்கள் உணர்வு அடைந்தாங்க. உணர்வு அடைந்த மட்டும் தான் பலன் கொடுத்தார்கள். அப்ப நாமும் உணர்வு அடைந்து இந்த எச்சரிப்பை பெற்று, என காலம் சமீபம் சொல்லப்பட்டது முடிவுல வந்துடுச்சு, இன்னும் ஒரு வருஷம் ரொம்ப வேகமா போகக்கூடும் வாய்ப்பும் இருக்குது. ஆனா இயேசுவோட வருகை நெருங்கி விட்டது நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நாம் காத்திருந்து நிழத்திருந்து அந்த ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதே தெய்வ சித்தமா இருக்குது. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முடிவு ஜெபத்தை ஒரு சகோதரனோ சகோதரி யாரும் ஒருத்தர் செய்யலாம். கடந்த 1 மணி நேரமாக எங்களை அப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே உமது வருகின்ற காலமும் நாளிகையும் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றதப்பா. அப்படிப்பட்ட நீதிமான்களாக வாழக்கூடிய நாங்கள் தொடர்ந்து நீதிமான்களாக 100% பரிபூரணமான நீதிமான்களாக இருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் உண்மையிலே விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். உமது வருகை எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. கண்டிப்பாக அந்த நேரத்திலே நீ எங்களை காத்து வழி நடத்துவீரப்பா. அந்த உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வாழுகின்ற நாட்களிலே நாங்கள் நற்கிரியில் புரிவுகளாக இருக்க வேண்டும் அப்பா. அந்த சத்திய வசனத்தை அறிந்திருக்கின்ற நாங்கள் மட்டும் நீதிமான்களாக இல்லாமல் ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நீங்கள் சீஷர்களாக மாறி இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொருவருக்கும் அறிவித்து அவர்களையும் மனம் திரும்புதலுக்கு ஏற்றவாறு நித்திய ஜீவனை அடைவதற்காக உமது நியாய தீர்ப்பின் பொழுது ஆண்டவரே நாங்கள் வலது பக்கத்தில் இதோ ஆண்டவரை செம்மறியாடுகளாக நிற்பவர்களாக மாற கிருபை தருமப்பா. உம்முடைய ஜீவ புத்தகத்திலே எங்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட வேண்டும் அப்பா.
அந்த ஆசையோடு ஆண்டவரை தொடர்ந்து உமது கரங்களை பிடித்து நாங்கள் வழி நடக்க வேண்டும் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் முன்னால் சென்று எங்கள் வழிகளை, கோணலான வழிகளை செவ்வையாக்குகின்றீர் என்று மன உறுதியோடு விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து உமது வசனத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை எந்த விதத்திலும் நாங்கள் மாமிச ரீதியாக யோசிக்காமல் ஆவிக்குரிய ரீதியாகவே நாங்கள் செய்கின்ற செயல்கள் வசனத்தின்படி இருக்கின்றதா என்று பகுத்தறியக்கூடிய அந்த பக்குவத்தை தருவீர் ஆண்டவரே. அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே எங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு, கணவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை முன்மாதிரியாக இருந்து நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக முன்மாதிரியாக அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது அவர்களும் ஆண்டவரை மனம் மாறுவதற்குரிய எல்லா விஷயத்திலும் நாங்கள் அவர்களுக்கு எங்கள் நற்கிரியர் மூலமாக எடுத்து காட்ட வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வை இந்த கூடுகையிலே பங்கு கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் தருவீர் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றோம் அப்பா. இந்த வசனம்தான் எங்களுக்கு வாழ்வளிக்க போகின்றது. ஆமாண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று நாங்கள் உறுதியாக அதை பின்பற்றி ஆண்டவரை தொடர்ந்து உமது பிள்ளைகளாகவே நாங்கள் வாழக்கூடிய தகுதியை பெற வேண்டும். அதில் சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவோம் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி, கனம், மாட்சி, வல்லமை எல்லாம் ஒருவருக்கே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன், ஆமீன். Praise Lord, brothers, sisters.